அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வங்கிகள் அளிக்க முடிவு. ஈரானின் திட்டத்தால் ட்ரம்ப் பதற்றம். தானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்போம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையேயான மோதல் தற்போது 13வது நாளாக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்திய தகவலின்படி இந்த போரின் அளவு மிகவும் உச்ச நிலையை தொட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் எதிர் நடவடிக்கைகளுக்கு பதிலடி அளித்து இஸ்ரேலை நோக்கி பல தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளது. இது அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட ஈரானின் பதிலடி மிகவும் தீவிரமாக உள்ளது. அமெரிக்கா முன்பு நினைத்தது போல ஈரான் பயந்துவிட்டது அல்லது ஈரானை எளிதில் அழிக்க முடியும் என்ற எண்ணம் தோல்வியடைந்துள்ளது. ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை விட்டு அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் ஆதிக்கத்தையும் சீர்குலைக்கும் வகையில் ஆயுதங்களையும் மத்திய வங்கிகள் மற்றும் பங்குச் சந்தைகளையும் தாக்கி அமெரிக்காவை அழுத்துவதே தனது நோக்கம் என்று அறிவித்துள்ளது. இதற்கு மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த போரினை தொடர்ந்தால் எதிர்கால தாக்குதல்கள் மிக தீவிரமானதாகவும் எதிர்பாராத தளர்வுகள் இல்லாமலும் இருக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தின் வணிக தொடர்புகள், குறிப்பாக துபாயில் உள்ள தொடர்புகள் ஈரான் கவனத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் துபாய், அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப் குடும்பத்துடனான தொடர்புடைய இடங்கள் மீதான தாக்குதல்கள் ஆட்சி கட்டிடத்தை பாதிக்கக்கூடும் என ஈரான் கணிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஈரானை தடுத்து நிறுத்துவதை முக்கிய தீர்மானமாக கருதி கொண்டிருக்கிறார். ஆனால் தனது திட்டங்களில் ஈரான் தொடர்ந்தும் தீவிரமாக இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எதிர்பாராத போர் நிலையை எதிர்கொண்டு வருகின்றனர். ஈரான் கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்துள்ளது. ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் கடலினூடான போக்குவரத்தையும் எண்ணெய் ஏற்றுமதியையும் பெரிதாக பாதிக்கிறது. இதனால் உலகெங்கும் எரிபொருள் விலை உயர்வு, சர்வதேச விமான சேவைகளிலும் மாற்றங்கள் நடந்துள்ளன. உலகளாவிய பொருளாதார விளைவுகளை பார்வையிடும் பொழுது போர் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை சற்று உயர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானை நோக்கிய தாக்குதல் தொடரும் பொழுது ஈரான் பல தளங்களில் தாக்குதல் விடுத்து எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அல் ஜசீரா, சர்வதேச விமானம் மற்றும் கடல் பாதைகளின் தாக்கம். ஈரான் பல துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி மைய தாக்குதல் அமைப்புகளை பயன்படுத்தி தனக்கு பிணைக்கப்பட்ட குழுக்களுடன் இஸ்ரேல் உட்பட பல இடங்களில் தாக்குதல்களை செய்கிறது. இதனால் போரின் பரப்பளவு லெபனானுக்குள் கூட விரிந்து வருகிறது மற்றும் கலாச்சார, மரபு, சுற்றுலா சூழல்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் பல சுதந்திர பண்டைய வரலாற்று தளங்கள் கூட போர் தாக்குதல்களால் சேதமடைந்துள்ளது. இதன் மீது சர்வதேச கவனம் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.